ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி லொக்கேஷன் பார்த்தீங்களா? சுற்றியும் மலைங்க, அழகாக அடர்ந்த இந்த புல்வெளி, அப்புறம் அமைதியாக ஓடிட்டுருக்க இந்த ஆறு. இப்படி ஒரு இடத்துல உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற ரெசார்ட்டில் தங்கி இந்த மாதிரி இந்த அழகான இந்த ஆற்றுல குளித்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுவும் நீங்கள் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு அப்படின்ற மாதிரி பிளேஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா இன்னுமே இந்த இடத்த நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். வாங்க மக்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி போகணும், இங்கே வந்தால் நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் திங் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலி சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி அங்கேருந்து நீங்கள் ஒன் டேவாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் வந்து நீங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான இடம் தாங்க இந்த இடம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் நான் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ட்ராவல் பிளான் பற்றின வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பிளேசஸ் போயிட்டு இதே மாதிரி நிறைய ட்ராவல் பிளான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற ஆனக்கட்டி அப்படின்ற ஊருக்கு தாங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இது கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. நீங்கள் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னாலே பார்டர் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 ஹவரில் நீங்கள் ரீச் ஆகிடலாம் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னா நான் இந்த அணைக்கட்டியை சொல்லுவேன். கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு க்ரீனிஷாக நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. எப்படி கேரளா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். போகிற வழிலாம் உங்களுக்கு டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா யானை, புலி, சிறுத்தைலாம் பார்க்கலாமா, அந்தளவுக்கு ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் தான் இந்த ஆனைக்கட்டி. அக்டோபர் டு பிப்ரவரி இந்த டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாலம் தான் தமிழ்நாடு கேரளா பார்டரு. இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. பார்டரில் உங்களுக்கு பயங்கர செக்கிங் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. மெயினாக லிக்கர் நாட் அலவுடு இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். இது வந்து இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. ஆனைக்கட்டி கொஞ்சம் தூரம் தாண்டினீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே பேக்கரி இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் நல்லா கார் ஸ்பேஸையும் வந்து உங்களுக்கு நல்லாவே பார்க்கிங் ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். நல்லா கூலாக அந்த பிளேஸில் வந்து ஜூஸ் குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் டைமை முடிச்சுட்டு அப்படியே ஃபர்தராக நாம் எங்களோட பாதையை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனைக்கட்டியில் வந்து நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குது. பட்ஜெட் வைஸ் ரெசார்ட்ஸும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிறுவாணி ரிவருங்க. நீங்கள் ஆனைக்கட்டி தாண்டி வந்தீங்க அப்படின்னா இங்கே சிறுவாணி ஆறை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கேயும் நீங்கள் குளிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னா இந்த அகலி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அகலி அப்படின்றது இங்கே ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கிராமங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இங்கே நீங்கள் ட்ரக்கிங்கும் பண்ணலாம். இங்கே சுற்றி விண்மில்ஸ் இருக்கும். ஸோ அந்த விண்மில்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ட்ரக் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க இது. நீங்கள் பின்னாடி பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஆக்சுவலாக இங்கேருந்து நீங்கள் ஊட்டி போகலாம். இங்கேருந்து ஒரு 77 கிலோமீட்டர்ஸ் தான் ஊட்டி. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஊட்டி போகலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பரப்பந்தரா ரிவர் வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த ரிவருக்கு அப்படியே நடந்து போகலாமா. ஸோ அது வரைக்கும் நடந்து போவாங்களாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்மில் ட்ரெக்கிங் சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த விண்மில் ட்ரெக்கிங்கு. இங்கேருந்து அப்படியே கீழே நடந்து போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் காரு, பைக்கில் வரீங்க அப்படின்னா கீழே நீங்கள் காரு, பைக்கில் போகலாம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க, அப்படியே அங்கே போகலாம். ஆனைக்கட்டிலேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த பரப்பந்தரா வியூ பாயிண்ட் வருங்க. இது பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்கும். நாங்கள் பை வாக்கில் தான் வந்திருந்தோம். ஏன்னா நாங்கள் மேலே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பை வாக்கில் வரப்போ ஒரு 1/2 hour ஆச்சு. 1/2 hour அப்படியே களைப்பாக வந்து இந்த வியூ பாயிண்டில் வந்து இந்த அழகை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே இங்கே இருக்கிற இந்த புல்வெளியெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மைண்டில் ஒரு மியூசிக் ஒன்றுச்சு.
நல்லா தண்ணி கிளியராக இருக்குதுங்க. ஜாலியாக சும்மா சூப்பராக நீங்கள் போகலாம். குடும்பத்தோடு குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏதுவான ஒரு இடங்க இது. சூப்பராகவே இருக்குதுங்க. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியரு. இது கிறிஸ்டல் கிளியராக இதுக்கு பேர். அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ் வாட்டருங்க. எல்லாம் இருக்குது, சுற்றி ஆறாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியிலே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வியூ கிடைக்குங்க. 360 டிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஐலாண்டுக்குள்ள நிற்கிற மாதிரி இருக்கும். சுற்றியும் தண்ணி இருக்கும், சுற்றி ஆறு வேகமாக ஓடிட்டு இருக்கும். நடுவில் ஒரு பாறை இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஹிடன் லொக்கேஷனுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 45 கிலோமீட்டர்ஸில் இந்த லொக்கேஷன் ரீச் ஆகிடலாம். பட் பாருங்கள், இன்றைக்கி லீவு, இந்த பூஜா ஹாலிடேஸு லீவ் டைம் தான். பட் அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியல இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படின்னா நிறைய பேர் வந்து நிற்பாங்க. இப்போ நம்ம ஊரில் மணத்தால் லேக் ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு, எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ இது வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குங்க. இந்த இடம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குதுங்க. தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த மீன் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் சும்மா கொஞ்சம் ப்ரெட்டை பிச்சு பிச்சு போட்டோம் அப்படின்னா மீன் கூட்டமாக வந்து நிற்கிது. அந்த அளவுக்கு நிறையா மீன், சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு. எல்லாமே ஜிலேபி மீன். அதை பிடிக்கலாம் நாங்கள் ட்ரைலாம் பண்ணணும். வச்சு ஷாலை துண்டெல்லாம் வச்சுக்கிட்டு பிடிக்க ட்ரை பண்ணோம். பட் எதையுமே பிடிக்க முடியல. பயங்கர உஷாராக இருக்குதுங்க. இங்கே வா, டே இங்கே வா பாப்பு. இங்கே பாரு, நிறைய மீன் இருக்கு பாரு. இங்கே வா பட்டு. இங்கே பாரு, நிறைய மீன் இருக்கு பாரு. எல்லாம் சாப்பிடுது பாரு. நீங்கள் ஃபுட்டுக்கு எதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனைக்கட்டி ரோட்டில் நான் இந்த ஒரு ஹோட்டலை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஆனைக்கட்டி என்ட்ரி ஆன உடனே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இந்த ஹோட்டல் வருது. ஹோட்டலோட ஆம்பியன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு ரிச்சாகவே இருந்துச்சு. இந்த லொக்கேஷனில் இந்த ஹோட்டல் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் மலபார் பிரியாணியா, இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எக் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பீசஸ் வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸாக வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பொரோட்டா வந்து பயங்கரமாக சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஆனால் பொரோட்டோட விலையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஜஸ்ட் 15 ருபீஸ் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த லொக்கேஷனே செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், சுற்றியும் மலை, சுற்றியுமே மலையாக தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறு, நடுவில் இந்த பாலத்துக்கு கீழே ஆறு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றியும் பயங்கர ஒரு இயற்கை எழில்மிக்க ஒரு ஏரியா தான் இருக்குது. பாருங்க, அது கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கார் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே டேரெக்டாக நீங்கள் கார்லேயே கீழே இறங்கிக்கலாம். பாருங்கள், பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பைக்கு, காரு எது கொண்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அப்படியே நீங்கள் ஆறு வரைக்குமே நீங்கள் உங்கள் வண்டியை கொண்டு வந்துடலாம். வண்டியை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி குளிக்கலாம். வாங்க, மேலேருந்தே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறது. வாங்க கீழே போய் முன்ன வந்து பாருங்கள், பாலம் பாருங்கள். இந்த கார் வருது பார்த்தீங்களா, அதுதான் பாலம் போல். பாருங்கள், பாலம்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருந்துருக்கு போல். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பெரிய பாலம் போட்டிருப்பாங்க போல். பாருங்கள், தரப்பாலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கு போல். அப்போலாம் தண்ணிலாம் ஃபுல்லாக வந்துருந்துச்சுன்னா எப்படி போயிருந்துருப்பாங்க அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியல, அப்படி இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பெரிய பாலமே போட்டாங்க. தண்ணிலாம் பயங்கரமாக கிறிஸ்டல் கிளியராக அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே சுற்றி எல்லாமே நிறைய குளிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி, அவ்வளோ கிளியராக இருக்குது. அதுதான் வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்குதுங்க. இங்கே நீங்கள் முன்னாடி வரப்பவே ஒரு இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அங்கேவே ஏதாவது ஃபுட்டு வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் எதுவுமே பெருசாக ஃபுட்டுலாம் அப்படி கிடைக்காது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா முடிச்சுட்டு ஒரு 1 hour 2 hour ஜாலியாக இந்த தண்ணியில், இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.
அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கீழே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க தண்ணி. இந்த தண்ணியில் நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், ஆழம்லாம் கிடையாது கிடையாது, கொஞ்சம் கூட ஆழமே கிடையாது. கீழே பாருங்கள், கல்லே உங்களுக்கு தெரியுது, இந்த அளவுக்கு ஆழமே கிடையாது. தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக, இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது. பட் ஓரமாகவே விளாண்டுக்கலாம், கொஞ்சம் நடுவில் போக வேணாம். ஓரமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்கள பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜாலியாக அவங்க விளாண்டுருப்பாங்க. விளையாட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த பசியோடு போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த லஞ்சை சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்குது. முடிஞ்சா அந்த இடத்துல மரத்தோரத்தில் போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுருங்க. அப்படியே எந்திரிச்சிங்க அப்படின்னா சாயந்தரம் கிளம்புனீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடலாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், நடுவில் வந்துட்டேன், இன்னும் அப்படியே போகலாம். எல்லாமே இதே ஆழம் தான் இருக்குது, பெருசாக ஆழம்லாம் கிடையாது, கொஞ்சம் வழுக்கும், அது மட்டும் தான் உங்களுக்கு ப்ராப்ளமு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக, குழந்தைங்கன்னா நம்ம முட்டையோட ஹைட்டாக இருப்பாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக அவங்க முழுகலாம் மாட்டாங்க. நீங்கள் கையை பிடிச்சிட்டு நல்லா கூட்டுவாங்க, ஏன்னா வழுக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக ஒரு என்ஜாய்மெண்ட், அவங்களுக்கும் ஜாலியாக ஒரு ரிவர். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல சேஃபான இடம். என்னென்னா பாருங்கள், தண்ணி ஆழமே இவ்வளோதான். ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். முன்னாடி நாம் அங்கே குளிச்சுட்டு இருந்தோம், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே நடந்தே வரலாம். அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா அப்படியே இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரிவர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா வேகமாக இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் குழந்தைங்க இந்த இடத்துல கொஞ்சம் குளிக்க முடியாது. பட் பெரியவங்க வந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஜாலியாக இந்த ரிவர் ஃப்ளோவில் நல்லா சூப்பராக குளிக்கலாம். பாருங்கள், பயங்கர வேகமாக போயிட்டுருக்கு, நம்ம அடிச்சே தூக்கிட்டு போல அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாகவே இருக்கும். குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, பட் பெரியவங்க நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா. அப்படி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வியூ பாயிண்ட் கிடைக்கும், ஒரு குளிக்கிற மாதிரி ஒரு இடம். பாருங்கள், அதே ஆறு தான், அதோட அந்த ஆறோட கண்டினியூஷன் தான் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்குது. பாருங்கள், இங்கே நீங்கள் நல்லா டைவில் அடிக்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் ஆழமாகவே இருக்கும். பட் கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க இங்கே வந்தால் அப்படின்னா. பாருங்கள், குழந்தைங்களாம் வந்தோன்னா வழக்கம் போல் இங்கே ஓரமாக குளிச்சிக்கலாம். பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழெல்லாம் கிடையாது, அப்படியே இங்கே குளிச்சிக்கலாம், குழந்தைங்களும் குளிச்சிக்கலாம், பெரியவங்களும் குளிச்சிக்கலாம். அப்படியே இந்த ஆறு தாங்க அப்படியே கண்டினியூஷனாக அப்படியே ஆனைக்கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல இந்த மாதிரி குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே குளிங்க. இது வந்து ஒரு ரெண்டாவது ஒரு இடங்க. இன்னொரு இடமும் இருக்குது, அந்த இடமும் நான் காட்டுறேன், அதுவும் சூப்பராக இருக்குங்க. போகுது சைடில் இருக்கிற இங்கே வந்து நம்ம அதுவே பண்ணிட்டு போகிற மிஷின் மாதிரி இருக்குது. பாருங்கள், கோயில் போகுது, பயங்கர போகிறதா இருக்குதுங்க. முன்னாடி போகலாம், பட் நம்மளும் போயிடுவோம் போல, இந்த பயமாக இருக்குது, கல்லுலாம் அடிச்சுட்டு வருது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1 டே பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னாலுமே இந்த இடம் பயங்கரமான ஒர்த்து. இல்லை நான் இங்கேருந்து ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணி சுற்றி இருக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் நான் சுற்றி பார்க்குறேன் அப்படின்னாலுமே பயங்கர ஒரு ஒர்த்துங்க இந்த பிளேஸு. இல்லை இங்கேருந்து நான் பாலக்காடு போய் பாலக்காடு சுற்றி ஒரு பெரிய ஒரு பைக் ட்ரிப், நல்லா சூப்பராக வந்து ஒரு ஜங்கிள் ட்ரிப் மாதிரி அட்வென்ச்சராக நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே இந்த லொக்கேஷன் ஒர்த்துங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான லொக்கேஷனை வந்து நான் இந்த ஆனைக்கட்டியை நான் வந்து சொல்லுவேன். நான் இது வந்து உண்மையாலுமே ஒரு ஹிடன் ஜெம் தான். என்னென்னா நிறைய பேருக்கு இன்னும் இந்த லொக்கேஷன் தெரில. நீங்களும் வாங்க, உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் முண்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.